கிருஷ்ணகுமார் சங்கீதா தம்பதி கேரளால இருக்கக்கூடிய வடக்கஞ்சேரியை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க பணி நிமித்தமா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூலூருக்கு பக்கத்துல இருக்க பட்டணம்புதூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து தங்கிடுறாங்க. அங்கேயே தங்கி வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கீதா ஒரு பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணகுமார் மலேசியால இருக்கக்கூடிய ஒரு தனியார் டிராவல் ஏஜென்சில ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய வேலையை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கே வந்துடுறாரு கிருஷ்ணகுமார். அது மட்டும் இல்ல, மனைவியோட அடிக்கடி சண்டை ஏற்படுது. கருத்து மோதல் காரணமா மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரான வடக்கஞ்சேரிக்கு போயிடுறார். இப்போ கோயம்புத்தூர்ல சங்கீதாவும் 2 குழந்தைகளும் மட்டும் வசிச்சுட்டு வராங்க. 2மே பெண் குழந்தைகள். ஒருத்தவங்க 12ஆவதும் இன்னொருத்தவங்க 8ஆவதும் படிக்கிறாங்க. இந்த நிலையில தான் குழந்தைகள் 2 பேரும் பள்ளிக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணகுமார் வீட்டுக்கு வந்திருக்கார். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சர்வசாதாரணமா தான் வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்கார். அதை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் ரொம்ப நேரமா வீட்டுல எந்த ஆரவாரமும் இல்லையே அப்படின்னு போய் பார்த்திருக்காங்க. அப்போதான் சங்கீதா குண்டடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறது தெரியுது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் வந்து பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போயிட்டு சரி இமீடியட்டா அவங்களுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிச்சாகணும் அப்படிங்கிற பேர்ல தான் கணவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்முனையில கேரளா போலீஸ் எடுத்து அவரும் இங்க குண்டடிப்பட்டு இறந்து கிடக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேரள காவல்துறையினருக்கும் சரி, தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் சரி மிகுந்த குழப்பம். எப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி இருவருமே தமிழ்நாட்டில் ஒருவரும் கேரளால ஒருவரும் இறந்து கிடக்க முடியும், இருவரும் ஒரே மாதிரி குண்டடிப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்களே அப்படின்னு தொடர்ச்சியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் தமிழ்நாடு காவல்துறையினருக்கு காலையில அந்த கணவர் சுமார் 7:45 மணி அளவுல பிள்ளைகள் இருவரும் பள்ளிக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அதன் பிறகு சங்கீதாவுடைய நடமாட்டமே இல்லை அப்படிங்கிற தகவல்களை அக்கம் பக்கத்தினர் கொடுத்திருக்காங்க. இதனை தொடர்ந்து அவருடைய கணவரின் மேல சந்தேகம் திரும்புது. அவங்க சந்தேகப்பட்டது சரி.